இன்றைய இஃப்தார் லஞ்ச் என்னென்னா சாம்பாரும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக காலிஃப்ளவரை வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் தண்ணி ஊற்றி, தண்ணி சூடு வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ காலிஃப்ளவரை இது கூட சேர்த்து நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். அதாவது ஆஃப் குக்கும் பண்ணக்கூடாது, ஃபுல் குக்கும் பண்ணக்கூடாது, போட்ட உடனே எடுத்துடணும். காலிஃப்ளவருடைய ஃப்ளேவர் ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்காது. அதுக்காக ஒரு சின்ன டிப்ஸு, கருகப்பிலையோட காலிஃப்ளவரை போட்டிங்கன்னா காலிஃப்ளவர் வாசமே இருக்காது. கருகப்பிலை ஃப்ளேவர் அதில் இறங்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா சூப்பராக இருக்கும். இதற்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி கொதி வரையிலேயே நம்ம காலிஃப்ளவரை இது கூட இருந்து எடுத்துடணும். இப்போ காலிஃப்ளவரை தண்ணியை வடித்து நல்லா எடுத்துகிட்டு இதுக்கு மசாலா கோட்டிங் கொடுக்க போகிறோம். காஷ்மீர் மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி லைட்டாக ஊற்றி கலந்து எடுத்துக்கிறணும். ஃபஸ்ட்டு நம்ம கலந்துக்குருவோம். இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கணும். அப்போல்லாம் கட்டி இல்லாமல் வர்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே கலந்து எடுத்துக்கிறணும். கலந்து எடுத்துகிட்டு இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிறணும். தயிரும் உப்பும் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. அது வீடியோவில் ஸ்கிப் ஆயிடுச்சு. தயிரும் உப்பும் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டே காலிஃப்ளவரில் லைட்டாக உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் பத்தாது. அதுக்காக கொஞ்சம் காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பு போட்டு தயிர் 2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க தண்ணியிலேருந்து வடித்த காலிஃப்ளவர் இருக்குங்களா, அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து எடுத்து உடனே பொரித்தோம்னாலும் நல்லா டேஸ்ட் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு பொரித்தாலும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். மசாலா எல்லா பக்கட்டும் வர மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு பீசஸாக போட்டு நல்லா பொரிச்சு எடுத்தோம்னா காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இஃப்தார் ஸ்பெஷல் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கான இஃப்தார் லஞ்ச் என்னங்கிறத நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.